நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் சிவகங்கையில் போராட்டம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்க மாவட்ட தலைவர் எஸ். பஞ்சவர்ணம் தலைமை தாங்கினார். முன்னிலையாக ஆர். புவனேஸ்வரி கலந்து கொண்டு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். தடுப்பூசி பணியில் MIHPயை உட்படுத்தும் இயக்குனர் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். தமிழகத்தில் 4000க்கும் மேற்பட்ட VHN ANM காலி பணியிடங்களை VHN ANM பயிற்சி பெற்ற நபர்களை மட்டுமே கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்றும், மகப்பேறு மற்றும் சிசு மரணங்கள் உயர்வதை தடுக்க சுகாதார செவிலியர்களின் நேரத்தையும் உழைப்பையும் முழுமையாக எடுத்துக்கொள்ளும் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை சமூக நலத்துறைக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்றும், கிராம சுகாதார செவிலியர்களின் பயிற்சிக்கு எதிராக மக்கள் சேவைக்கு மாறாக கணினி பணிகள் மூழ்கடிப்பதை தவிர்த்து அப்பணிக்கு வேறு நபர்களை நியமிக்க வேண்டும் என்றும், கிராம சுகாதார செவிலியர்களின் ஊதியத்திலிருந்து வாடகை பிடித்தம் செய்யும் துணை சுகாதார நிலையத்தில் MLHP நியமனம் செய்து இடையூறு ஏற்படுத்துவதை ரத்து செய்ய அவர்களை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும், இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மஞ்சள் காமாலை தடுப்பூசி மருந்து தட்டுப்பாடு நிலவுகிறது. தற்போது தடுப்பூசி மருந்துகளின் தேவைகள் அதிகரித்துள்ளது. எனவே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் தடுப்பூசி மருந்துகளை தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்க வேண்டும். மேற்கூறிய எங்கள் சங்க கோரிக்கைகளை கனிவுடன் பரிசோதித்து அனைத்து தடுப்பூசி மருந்துகளையும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி செய்யும் செங்கல்பட்டு தடுப்பூசி பூங்காவில் தடுப்பூசி உற்பத்தியை துவங்கிட ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தனர். இதில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து அனைத்து செவிலியர்களும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். துணை சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை சுகாதார செவிலியர்கிட்ட போடணும்னு சொல்லி எங்களுடைய DPH எங்களுடைய இயக்குனர் அவர்கள் போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை திரும்ப பெறணுங்கிற முக்கியமான போராட்டத்திற்காகவும் எங்களுடைய பணியிடம் தமிழ்நாடு லெவலில் 4000க்கும் மேலே காலி பணியிடங்கள் VHN ANM காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடத்தை நிரப்பணும் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கைக்காகவும், 3வது எங்களுடைய பணி அனைத்தும் தாய் சேய் நல பணி MRMBS பணி செய்கிறதுனால எங்களுடைய அனைத்து பணிகளும் பாதிக்கப்படுது. அதனால் MRMBS அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு பண உதவி திட்டத்தை சமூக நலத்துறைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கைக்காகவும், 4வது எங்களுடைய துணை சுகாதார நிலையத்தில் வாடகை பிடித்தம் பண்ணிட்டு அதில் MLHPயை அதாவது இடைநிலை சுகாதார பணியாளர்களை பணியில் அமர்த்தி எங்களுக்கு இடையூறு செய்கிறாங்க. அந்த இடையூறை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான 4 அம்ச கோரிக்கைகள் தான் எங்களுடைய போராட்டம். அதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் 24/7/2025 அன்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சென்னையை நோக்கி அடுத்த போராட்டம் நாங்கள் நடத்த போகிறோம். மாபெரும் உண்ணாவிரதம் பண்ண போகிறோம்.